அமைய வேண்டும். இதனை உடனடியாக ஓபன் செய்வதற்காக, திறப்பு விழா செய்வதற்காக இன்றைய நிகழ்வின் விசேட அதிதியாக கலந்து சிறப்புகின்ற உஸ்தாத் எம்.ஏ. மன்சூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டாக்டர் ரைஸ் அவர்களையும் எங்களுடைய சேர்மன் அவர்களையும் அதிலே கலந்து சிறப்பிக்குமாறு பணிவோடு வேண்டுக் கொள்கிறேன். அஹ்லன் சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதிலே உண்மையிலே வந்திருக்கின்ற பிரமுகர்கள் சற்று இந்த இடத்திலே கலந்து இதனை பார்த்து என்னுடைய ஆரம்ப சுமாராக ஒரு மன்னித்துக் கொள்ளவும், இதில் நுழைகின்ற போது உங்களுடைய பாதணிகளை சற்று காட்சி செல்லுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சுமாராக 50 பேர் கொண்ட சகோதரர்கள் என்னுடைய நேரத்தை பார்வையிட முடியும். இந்த அறையில் முழுமையாக உண்மையிலே 1.5 மணித்தேர்தலை தாண்டி இருந்தாலும் கூட மிகவும் சுருக்கமான முறையிலே மாற்றம் ஒரு 10-15 நிமிடம் மாற்றம் விட்டாலும் இதனை விளம்பரப்படுத்தியுள்ள உட்கார்ந்து கொள்ள முடியாமல் போன சோழர்கள் பின்னால் இந்த காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நீங்கள் தான் முதலாக தொழில் நுழைகின்ற எங்களுடைய அறிஞர் முன்னுக்கு 2-3 சீட் இருக்கு, முன்னுக்கு வரலாம். அவே 50 சீட் தான் இருக்குது. ஓகே, கீழே இருக்கவங்க மேலும் பின்னால நிக்கலாம். இது தஃப்சீர் தியேட்டர் என்று சொன்னால், அதாவது நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இங்கே வந்து மனாதில் குர்ஆன், அதாவது குர்ஆன காட்சிப்படுத்தல் என்ற பேர். விஷுவலைஸ் த குர்ஆன், குர்ஆனை விஷுவலைஸ் பண்றது, பார்க்கறது. உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ ஆயத்துகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப கேட்கிறான், நீங்க ஏன் பார்க்கறே இல்லை, நீங்க ஏன் பார்க்கறே இல்லை, ஏன் உங்களோட உடம்ப பார்க்கறே இல்லை, ஏன் நீங்க ஒட்டகத்தை பார்க்கறே இல்லை, ஏன் நீங்க வானத்தை பார்க்கறே இல்லை, திரும்ப திரும்ப கேட்கிறான், ஏன் பார்க்கறே இல்லை, ஏன் பார்க்கறே இல்லை. அல்லாஹ் தொலை சொல்றான், நாங்க தொழுறதுக்காக 4000 பள்ளிகள் கட்டிருக்கிறோம் இந்த நாட்டில். ஹஜ்ஜுக்கு போக சொல்றான், 100கணக்கான ஹஜ் முகர்கள் இருந்து அந்த கடமையை செய்யறோம். இப்படி அது மாதிரி நாங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம். அல்லாஹ் பார்க்க சொல்றான், பறவையை பாருங்க, வானத்தை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. ஆனா அதை பார்க்கறதுக்கான எந்த ஏற்பாடும் நாங்கள் செய்யறோம். தொலை சொல்றான் தொழுகிறோம், நோன்பு பிடிக்க சொல்லலாம் நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்க சொல்லலாம் ஜகாத்து கொடுக்கிறோம், பார்க்க சொல்றான் அதனால பார்க்க. எனவே இது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா பார்க்க சொல்ற ஆயாக்களை செலக்ட் பண்ணி, பார்க்க சொல்ற ஆயாக்களை செலக்ட் பண்ணி, அது எங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை தானே. எனவே அதை காட்டுறது. உதாரணமா உலகத்து ஜையன்ன சமா துன்யாவை சாபியா சூரா முல்க்ல அல்லாஹ் சொல்றான், அடிவானத்தை நாங்கள் நட்சத்திரங்களை அலங்கரிச்சிக்கிறோம், அதை திரும்ப திரும்ப பாருங்க, ரொம்ப அழகாய்க்குது. நீங்க எவ்வளவு தூரம் பார்த்தாலும் உங்களுக்கு கண் டயர்டாகவும் இல்லாம அங்க ஒரு பிரபஞ்சத்தை நீங்க காண மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். அதை பாக்குறதுக்கு நாசாவில் நாசா இங்க இருந்து டெலிஸ்கோப்பை வச்சு பாக்குறாங்க.
அதுவும் போதான்னு சொல்லி ஸ்பேஸ்ல போயிட்டு ஹபிள் அண்ட் ஒரு டெலிஸ்கோப்பை வச்சு அது ஒரு பஸ்ல சைஸ் அங்கிருந்து வானத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதுல வர பிக்சர்ஸ் இதுல வரும் கொஞ்சம் அந்த பிக்சர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் போயிட்டு பார்த்து நான் அமெரிக்காவை போயிட்டு அந்த நாசா சென்டர்ல அந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். அந்த பிக்சரை பார்த்தால் அப்பதான் எனக்கு தெரியும் உலகத்து என்ன சமாதி மசாமி என்றெல்லாம் என்னத்தை சொல்றான்னு. அப்ப இதுல இந்த படத்துல 90 மினிட்ஸ் இருக்குது. நீங்க எல்மாவில் பாருங்க, அவசரமா விட்ட போன போகலாம். 90 நிமிஷம், ஒவ்வொரு படமும் 90 நிமிஷம். இதுல 4 குர்ஆன்ல அல்லாஹ் பறவைகள் பத்தி 4 ஆயாக்களை பார்க்க சொல்றாங்க. 4 ஆயா முக்கியமா, ரைட்? சொட்டு முழுக்க ஒன்று வருது, சொட்டு 100ல வருது, அடுத்தது சொட்டு அண்ணாவில் வருது, இன்னொன்று சொட்டு 4 ஆயா வருது. இதை பாருங்க நீங்க. அதை நாங்க போயிட்டு பார்த்திக்கிறோம், ரைட்? நான் சவுத் அமெரிக்காவை போயிட்டு இந்த பறவைகள்ல கம்யூனிட்டி வாழ்க்கை எப்படிங்கிறத பற்றி நான் படித்தோம், போய் பார்த்தோம். இப்போ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு விஷுவலைஸ் பண்ணி நல்லா பார்க்க சொல்றது பார்க்கறதுக்கான ஏற்பாடு தான் இது. இன்ஷா அல்லாஹ் இதை பார்ப்போம். பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கும். இப்படித்தான் நாங்கள் தஃசீர்களை குர்ஆனை ஆழமா பார்க்கணும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இருந்து படிச்சு கொள்ள வைக்கும். இதை பாருங்க, லைக் பண்ணுவோம். இதையும் பண்ணுங்க, பின்னுக்குள்ளதை கேட்டோம். இதையும் பண்ணுங்க, முன்னுக்குள்ள ஏதோ பண்ணணும். பண்ணலாட்டி